வீடியோவில் ஈஸி மட்டன் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்த்துக்கலாம். இப்போது ஒரு ஆனியனை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நல்ல பழமான ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் நான் ஒரு 1/2 kg மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி வீட்டில் இருந்தனால நான் இது கூட சேர்த்து அரைக்கிறேன். வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா இது கூடவே சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். நான் இங்கே 3லேருந்து 3.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒன்று பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா வீட்டில் இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ போடுற மசாலாவெல்லாம் அப்படியே டபுளாக ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போது சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தென் இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இது ஒரு 7 to 8 விசில்ஸ் வர வரை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்து வரும். மட்டன் வெந்து வர்றதுக்குள்ள ரோஸ்ட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய வச்சுக்கலாம். இதில் இப்போது நறுக்கி வச்சுருக்க ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம நார்மல் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்குற கேப்புக்குள்ள மட்டன் நல்லா 7 விசில் விட்டு ப்ரெஷர் விட்டு வந்துருக்கு. இந்த அளவுக்கு மட்டன் நல்லா குக்காகி வந்துருக்கு. அதுக்குள்ளே இப்போது ஆனியனும் நல்லா வதங்கி விட்டான்னு பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி இருந்த மட்டன் மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துலலாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இது நல்லா சுண்டி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆக விடுங்க. கறி பதத்தில் எடுக்கிறதுனா இதுவே போதுமானது. ஒரு 2 நிமிஷத்துலலாம் இறக்கிடலாம். நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணுறனால கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டு தான் எடுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இருந்தால் அதையும் தூவிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான மட்டன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்கு வேணுனாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி